வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி 17ஆம் தேதி எப்படி மூவ் ஆயிருக்கு, ஏன் இந்த பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆச்சு, ஏன் சைட்வேஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எந்தெந்த இடத்துலலாம் நேற்று வந்து இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேடை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி நான் வந்து ரெண்டு ப்ரெடிக்ட் பண்ணேன். ஒன்று வந்து மேலே இருந்து மார்க்கெட் இங்கேருந்தே மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கேப் டவுனாக ஓப்பன் ஆகும்னு. ஆனால் மார்க்கெட் வந்து கேப் டவுனாக தான் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஏன் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னா, நேற்று வந்து 3 பேங்க்கு, ஒன்று ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி. உங்களுக்கே தெரியும் பேங்க் நிஃப்டினா நம்மளோட இந்தியாவோட டாப் 15 பேங்க்ஸ் தான் மோர் கான்ட்ரிபியூட் பண்ணும். அந்த 15 பேங்க்ஸில் அதிகமான ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் எந்தெந்த பேங்க்குக்கெலாம் இருக்குன்னா, ஒன்று நம்மளோட ஸ்டேட் பேங்க் இருக்குது, ரெண்டாவது ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சியும் ஸ்டேட் பேங்க்கும் தான் டாப் லீடிங். அதுக்கு கீழே வந்து ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க். ஸோ இந்த 4 பேங்க்கும் தான் ஓரளவு வந்து இந்த பேங்க் நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த 4 பேங்க்கோட மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அப்படி தான் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பேங்க் நிஃப்டி நேற்று கேப் டவுனாக ஓப்பன் ஆயிருந்திருக்கு. காரணம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று வந்து ஐசிஐசிஐயும் டவுனு, ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3% டவுன், ஹெச்டிஎஃப்சியும் அதே மாதிரி ஒரு 4% டவுன். ஸோ இந்த ரெண்டு பேங்க்கோட முக்கியமான கான்ட்ரிபியூஷனால தான் கீழே வந்திருக்கு. இது கொடுத்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்தது என்னன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டாக்ஸ். உங்களுக்கு தெரியும், ஆக்சிஸ் பேங்க் வந்து நேற்று வந்து ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட ஆல்மோஸ்ட் ஒரு 2-3% ஹையாக தான் இருக்குது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. ஆனாலுமே பிரச்சனை என்னென்னா, ஆக்சிஸ் பேங்க் ஏற்கனவே ஒரு 20% 25% கீழே விழுந்துருச்சு. அண்ட் நேற்று அடிஷ்னலாக இன்னொரு 4% கீழே விழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் பேங்க் நிஃப்டியை மேலேயே போக விடாமல் பண்ணுது. அண்ட் இந்த பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று கேப் டவுனாக ஓப்பன் ஆகி ஒரு 200 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதாவது 48,900 தான் தொடங்கிச்சு. ஸோ 48,900 தொடங்கி 48,300. ஸோ நமக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் நேற்று பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நேற்று பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10:30க்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு ட்ரேடு. ஸோ இந்த ரெட் கேண்டில் நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் கீழே தான் வரப்போகுதுன்னு. ஸோ எப்படி தெரியும் மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட எஸ்எம்ஏ, இந்த 9 எஸ்எம்ஐக்கு மேலே தான் 50 இருக்குது, 50க்கு மேலே தான் 100 இருக்குது. அண்ட் 200 கிராஸ் பண்ணுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல தெரியல, பட் ஆனால் நமக்கு இந்த இடத்துல மீதி 3 இந்த 200 கீழே தான் இருக்குது. பட் இந்த மீதி 3க்கான கேப்பு பார்த்தீங்கன்னா பயங்கர நிறையா இருக்குது. ஸோ இந்த கேப் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கிறனால என்னென்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக தற்போதைய நிலைமைக்கு மார்க்கெட் வந்து மேலே போக சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட் இண்டிகேஷன். அப்புறம் செகண்ட் இண்டிகேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுவேன். ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு 30 கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழுந்துட்டு ஒரு பாயிண்டில் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸோட ஒரு நல்ல விஷயம். ஸோ எப்போ இந்த 30 கிராஸ் பண்ணதோ அப்போ கீழே விழும், எப்போ இந்த 70 கிராஸ் பண்ணதோ அப்போ கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி தான் ரிவர்ஸ் ஆகும். ஸோ எனக்கு இந்த இடத்துல தெரியும் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கீழே போகுது. ஸோ 30 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி தான் மேலே வரும். இப்படிங்கிறதா மார்க்கெட்டோட பிஹேவியர். அப்போ நம்ம இந்த ஆர்எஸ்ஐயும் நம்மளோட எஸ்எம்ஐயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே வரப்போகுதுங்கிறது எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி, அதுக்கப்புறம் இந்த கன்ஃபார்மில் இருந்து நான் இந்த செகண்ட் கேண்டில் எடுத்தேன். ஸோ செகண்ட் கேண்டில்லேருந்து நமக்கு ட்ரேட் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நமக்கு ஒரு 200 பாயிண்ட்டுக்கான மூவ் கிடச்சிருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில். இது நமக்கு வந்து ஒரு சூப்பரான மூவ். இந்த மூவ் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் நீங்கள் ஓவர் த டே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் இந்த மூவை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ இந்த மூவில் இது வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்கலாம். மேபி இந்த கேண்டில், இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வரப்போதே உங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ரெண்டாவது க்ரீன் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ஏன் இது வந்து க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு மட்டும் நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 48,300 ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ வந்து நம்மளோட இந்த ரெட் கேண்டில் இந்த பெரிய சப்போர்ட்டில், இந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலும் இந்த ரெண்டாவது ரெட் கேண்டிலும் எப்போ இந்த சப்போர்ட்டில் வந்து ரெட் கேண்டில்ஸ் வருது அப்படின்னாவே நீங்கள் வந்து ஆன்டிசிபேட் பண்ணணும், அதாவது எதிர்பார்க்கணும். எதுக்குன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த 3 கேண்டிலுக்குள்ளே ஏதாவது ஒரு கேண்டிலில் நம்ம பொசிஷனை ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அப்படியும் ஒரு 300-200 பாயிண்ட்ஸ் ஆகுது நமக்கு வந்து கேப் கிடச்சிருக்கும். பாருங்கள், இது நான் வந்து இப்போ சரி நம்ம வந்து இப்போ இதே எடுத்துக்குவோம். இந்த ஃபஸ்ட் கேண்டில் இல்லை, இந்த செகண்ட் கேண்டில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கேண்டில் வரைக்கும் தான் வந்திருக்குங்கிறத பார்ப்போம்.
ஸோ இப்படி எடுத்திருந்தாலுமே பொசிஷன் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு 160 பாயிண்ட்ஸ் மூவ் கிடச்சிருக்கும். ஸோ அதாவது ஒரு 0.35% ஆன ப்ராஃபிட்ஸ் வந்து மூவ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் போட்டிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும். ஸ்பாட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியமான ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு குட் ப்ராஃபிட் தான். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ட்ரேடு நல்ல ப்ராஃபிட்டுக்குங்கிறான ட்ரேடு. இதே ட்ரேடு நமக்கு எங்கே ரிப்பீட் ஆச்சுன்னா ஒரு மணிக்கு ரிப்பீட் ஆச்சு. 1 மணிக்கு 4 ரெட் கேண்டில் வந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த 4 ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த ரெட் கேண்டில் வரைக்கும் தான் நம்மளோட பொசிஷன் வந்துச்சு. அது என்னன்னா ஸ்டாப் லாஸை தொடவே வரல. நம்மளோட ஸ்டாப் லாஸ் இல்லை, அதாவது நம்மளோட சப்போர்ட்டை தொடவே வரல. அது வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை. அண்ட் இந்த க்ரீன் கேண்டிலில் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் க்ளோஸ் பண்ண முடியும். அதாவது நான் இந்த இடத்துல பொசிஷன் எடுக்கிறேன், ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஓகே மார்க்கெட் கீழே போகுது கன்ஃபார்ம், ப்ராஃபிட் இருக்குது. அடுத்து ஒரு ரெட் கேண்டில் ப்ராஃபிட் இருக்குது, அடுத்து ஒரு ரெட் கேண்டில் ப்ராஃபிட் இருக்குது. க்ரீன் கேண்டில் கொஞ்சம் நெகட்டிவாக போயிடுச்சு, அப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு 3 ரெட் கேண்டிலில் ப்ராஃபிட். அப்போ இந்த இடத்துல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா போன தடவை வந்த மாதிரி, அதாவது இந்த 11 மணிக்கு ஒரு மூவ் இருந்த மாதிரியே நமக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும், இந்த சப்போர்ட்டில் எடுக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் என்னாச்சு, இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த க்ரீன் கேண்டிலில் மார்க்கெட் வந்து கம்மியாயிருச்சு. அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 80 பாயிண்ட் மூவ்க்கான கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த ரெட் கேண்டிலில் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 160 கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் நேற்றுக்கான 2 செல்லிங் ட்ரேட் நம்ம எடுக்கிறது. அண்ட் நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு 2 மணி 3 மணிக்கு மேலே பையிங்காக இருந்தாலும் செல்லிங்காக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பர்ட் ட்ரேடர்ஸ், அதே மாதிரி பெரிய பெரிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதே மாதிரி நம்ம தலைவர் இருக்கார் PR சுந்தர், ஸோ அவர் மாதிரி ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெருசாக இல்லை, ஐ மீன் ஒன் டேயோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது. அதனால அவங்களோட டக்குன்னு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்ணனால ரேப்பிடாக மார்க்கெட் மேலே ஏறும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அதனால் யூஸ்வலாக ஒரு 2 மணிக்கு மேலே ட்ரேட் பண்ணும்போது எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருங்க. பெஸ்ட் டைம் ஃபார் ட்ரேடிங் வந்து ஒரு 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் இல்லை 2 மணி வரைக்கும் தான் ஒரு பெஸ்ட் டைம் ஃபார் ட்ரேடிங். ஸோ இதுதான் வந்து நேற்று பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட நான் சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, இந்த நம்ம எஸ்பிஐயும் எஸ்பிஐ மட்டும் தான் நேற்று காப்பாற்றிருக்கு. வேறு ஆக்சிஸ், ICICI, TCS எல்லாமே கீழே தான் போயிருந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த எஸ்பிஐ வந்து எப்படி பிஹேவ் ஆகிருக்கு நேற்றுங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா நேற்று 14ஆம் தேதி கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 10 மணி தவிர நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டிக்கும் அதாவது இந்த ஃபாலும் நமக்கு இருந்த ஃபாலும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதே தான் நமக்கு சொல்கிறது. அதாவது எஸ்பிஐயும் HDFCயும் எப்படி பிஹேவ் பண்ணுதோ அப்படி தான் மற்ற பேங்க் நிஃப்டி ஃபுல்லுமே பிஹேவ் பண்ணும். ஸோ இது ஏற்கனவே காலையில் வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆச்சு. ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு 0.3% டவுன்ஃபால் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 1% வரைக்கும் லாஸ் இருந்திருக்கு. ஆனால் மார்க்கெட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டேல எங்கே க்ளோஸ் ஆச்சோ, சரி எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து எஸ்பிஐக்கு பெருசாக கீழேயும் போகல மேலேயும் போகல. எவ்வளவு கீழே போச்சோ அவ்வளோ. இங்கே பாருங்கள், இங்கே ஆல்மோஸ்ட் 1% கீழே போயிருந்திருக்கு, 0.6%. அதே இது 0.6% ரெக்கவரும் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம் எஸ்பிஐ பொறுத்தளவு. அதே சமயம் நம்ம வந்து HDFC பார்ப்போம். HDFC பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்துச்சு, அதாவது இங்கேருந்து நமக்கு வந்து டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒன் டேல உங்களுக்கு ஒரு 1% கீழே விழுந்திருக்கு. அண்ட் 1% கீழே விழுந்தது உங்களுக்கு எங்கே ரெக்கவர் ஆகிருந்திருக்கு, பாதி தான் ரெக்கவர் ஆகிருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 1% கீழே விழுந்து 0.5% தான் ரெக்கவர் ஆகிருந்திருக்கு. அதே இது நேற்று பொசிஷனை விட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா HDFC ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% கீழே வந்துட்டு உங்களுக்கு எங்கே வரைக்கும் ரெக்கவர் ஆயிருந்திருக்கு, 1% தான் ரெக்கவர் ஆயிருந்திருக்கு. ஸோ 0.5% தான் ஆன் டோட்டல் HDFC ரெக்கவர் ஆயிருந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க், சாரி ஆக்சிஸ் பேங்கோட ஃபீச்சர்ஸ் போயிட்டு ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ராப் இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த ஃபால் மட்டுமே, அதாவது கேப் டவுன் மட்டுமே நமக்கு வந்து ஒரு 3%, கேப் டவுன்லேருந்து ஆல்மோஸ்ட் கீழே வந்தப்போ ஒரு 6%, ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5%, அதாவது 6% கீழே விழுந்து 1% ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கோட டவுன்ஃபால் நேற்றை பொறுத்தளவு. அதே இது ஆக்சிஸ் பேங்க் வந்து இந்த இடத்துல, அதாவது நேற்று ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2% கீழே விழுந்திருக்கு. 2% கீழே விழுந்துட்டு ஒரு 0.15% தான், ஒரு கால்வாசி தான், அதாவது ஒரு 0.25% தான் ரெக்கவர் ஆகிருந்திருக்கு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப நல்ல டவுன்ஃபால், ரொம்ப கம்மி ரெக்கவரியும் கூட. ஸோ இதுதான் நமக்கு ஒரு ப்ராப்ளம். அடுத்து வந்து HDFC பார்த்துட்டோம். ICICI
ஐசிஐசிஐ பாருங்க, அதாவது ஐசிஐசி பேங்க்கும் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எஸ்பிஐ மட்டும்தான் பேங்க் நிஃப்டியை நேற்று ஸ்டேபிளாக வச்சுருந்துருக்கு. ஸோ கேப் டவுனே ஆல்மோஸ்ட் ஒரு 1%, 0.5% கேப் டவுன். ஃபால் ஆனது எவ்வளோ வரைக்கும்? 3% வரைக்கும், 2.69% வரைக்கும் ஃபால் ஆகிருந்திருக்கு. ரெக்கவரி ஆகும்போது ஒரு 2% ரெக்கவரி ஆகிருந்திருக்கு. அதாவது இன்ட்ராடே, இது வந்து நேற்றோட இதுலேருந்து பார்க்குறோம். ஸோ அதே இது ஒரு நாள் நேற்று ஓப்பன் ஆனதுலேருந்து எவ்வளோ ஃபால் ஆகிருந்திருக்குன்னா 2% ஃபால் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1.5% வந்து 1.5% தான் ரெக்கவரி ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு 0.5% லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சாரி, 1.5% தான், 0.5 தான் ரெக்கவரி ஆயிருக்கு, 1.5 லாஸில் தான் இருந்திருக்கு. அதே இது நீங்கள் எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு 1% கீழே போச்சு, அந்த 1%மே ரெக்கவர் பண்ணிடுச்சு எஸ்பிஐ. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹேந்திரா இருக்குது. கொட்டாக் மஹேந்திரா வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அவங்களோட ஏர்னிங்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, கொட்டாக் மஹேந்திரா பேங்க். இந்த கொட்டாக் மஹேந்திரா பேங்க் அவங்களோட ஏர்னிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெவென்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து எஸ்டிமேட்டட் வந்து 18 பில்லியன் ரெவென்யூஸ். ஆனால் அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 18 வந்திருக்கு, 18 பில்லியன் வந்திருக்கு. எஸ்டிமேட்டட் வந்து 93. ஸோ கொட்டாக் மஹேந்திரா நேற்று ஏர்னிங்ஸ் பாசிட்டிவாக கொடுத்துமே மார்க்கெட் வந்து கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை நினச்சிட்டு இருந்தேன் கொட்டாக் மஹேந்திரா வருது. ஸோ கொட்டாக் மஹேந்திரா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 2% நேற்று கீழே விழுந்திருக்கு. அண்ட் ரெக்கவரி ஆனதையும் சேர்த்து பார்த்தோன்னா ரெக்கவரி லோவஸ்ட் பாயிண்ட் வந்து 2.7%. ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2%, அதாவது ஒரு 0.6%, ஒரு 0.5% கொட்டாக் மஹேந்திரா ரெக்கவரி ஆகிருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ஃபாலை நோக்கி தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் நமக்கு பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அதனால மண்டே எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கு தான் சான்சஸும் இருக்குது. பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 49,500 இருக்குது, சாரி 48,500 இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு டவுன்வர்ட்ஸ் மூவ் தான். ஸோ நேற்றோட மார்க்கெட் எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2% டவுன் ஆயிருக்கு. இதே இது நம்ம ஒரு 1 இயர் கேலண்டர் எடுத்து பார்க்குறோம், ஐ மீன் 1 இயர் டைம் லைன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து ஜான்வரி 3ஆம் தேதியிலேருந்து என்னன்னு தெரியல, ஜான்வரி 1, 2, 3 வருஷ தொடக்கமானு தெரியல, நல்லா மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால், நல்ல டவுன்ஃபால், நடுவில் ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்ம நிஃப்டியில் இருக்க மாதிரி பேங்க் நிஃப்டியில் இந்த ஒரு சப்போர்ட் எடுத்துருந்துருக்கு, இந்த 48,200. இதோட கேண்டிலோட டாப் பொசிஷன் 48,600, அதே மாதிரி லோவஸ்ட் வந்து 48,900. நமக்கு இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் 48,900க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு, ஓப்பனும் அப்படி தான் ஆயிருந்திருக்கு, அதாவது நேற்று. ஸோ இந்த க்ரீன் கேண்டில்லேருந்து இது ஒரு புல் பேக் தான். ஸோ இங்கேருந்து லாங் ஷார்ட் எடுத்தவங்க, அதாவது இங்கேருந்து நமக்கு வந்து பொசிஷன் எடுத்தவங்க, இந்த சப்போர்ட்லேருந்து பொசிஷன் எடுத்தவங்க இங்கே வரைக்கும் போய் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் போனால் ஆல்மோஸ்ட் ஒரு 2% அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இதை வந்து ஒரு சின்ன புல் பேக்காக கன்சிடர் பண்ணலாம். அப்படிங்கும் போது ஸோ மார்க்கெட் நேராக இங்கேருந்து கீழே வந்து ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேராக இங்கேருந்து கீழே வந்திருக்கு. இங்கேருந்து கீழே வந்து திருப்பி மேலே போய் திருப்பி கீழே வந்து திருப்பி இப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஒரு ப்ளூ கலரில் பண்ணி வைக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு இப்போ புரியும். ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கான மார்க்கெட் தான் அதிகமாக இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் நேராக இங்கே இதே இப்படி கோணும் தெரியல, இது ஏதோ சரியில்லை. ஸோ மார்க்கெட் நேராக இங்கேருந்து கீழே வந்து திருப்பி ஒரு புல் பேக் எடுத்து திருப்பி இப்படி வந்து இப்படி போகும். ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா நாளைக்கோட ரேஞ்ச், நீங்கள் எந்த ப்ரைஸ் ரேஞ்சை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நேற்று டவுன் ஆன க்ளோசிங். ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி, நாளைக்குனா திங்கட்கிழமை, ஸோ திங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் அப் மாதிரி ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு 49,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டி. ஆனால் ப்ரொவைடட், அதாவது இது நடக்கிறதுனா நமக்கோட ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசிஐ இந்த 3 பேங்க்கும்
நெகட்டிவில் போகாமல் அட்லீஸ்ட் இருந்த பொசிஷன்லேயே ட்ரேட் எடுத்தால் மட்டும் போதும். ஸோ இந்த 3 பேங்க்கும் நெகட்டிவில் போச்சுன்னா நமக்கு திருப்பியும் பேங்க் நிஃப்டி கீழே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம நாளைக்கு பாசிட்டிவாக இருப்போம். திங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சியும் ஆக்சிஸ் பேங்க்கும் அட்லீஸ்ட் ரெக்கவர் பண்ணணும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ரெக்கவர் பண்ணாவே போதும், ஆக்சிஸ் பேங்க் ரெக்கவர் ஆகணும்னு தேவையில்லை. ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வரணும். ஸோ அட்லீஸ்ட் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் ரெக்கவர் ஆனாவே போதும். எஸ்பிஐ வந்து பெரிய கீழே ஃபால் ஆகலை. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து நாளைக்கு சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த கேப் அப் மேலே இருக்க இந்த கேப் அப் பொசிஷன் தான் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த 49,000 தான் நம்மளோட ஹையஸ்ட் சப்போர்ட்டு, அதுலேருந்து கீழே வரும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியோட அனாலிசிஸும் டெய்லியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.